இந்திய கடற்படை நம்ப முடியாத வளர்ச்சியை அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு 40 நாளுக்கும் ஒரு புது கப்பலை கடற்படையில் சேர இருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போய் ஃபுல்லாக பார்க்கலாம். யாராக இருந்தாலும் இதை நம்புறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். இந்திய கடற்படையில் ஒரு 40 நாளுக்கும் ஒரு தடவை புது வார்ஷிப் இல்லைன்னா டெஸ்ட்ராயர் இல்லை சப்மரைன் இப்படின்னு சொல்லி புது கப்பல்களை சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. முக்கியமாக இந்த கப்பலை நம்ம வெளிநாட்டில இருந்து வாங்கல. இது முழுக்க முழுக்க இந்திய தொழில்நுட்பம், இந்தியா தயாரிக்கிறாங்க. அட்மிரல் தினேஷ் கே திரிபதி சார் இதை பற்றி பேசியிருக்காரு. இப்போ இந்திய கடற்படை கிட்ட 144 போர்க்கப்பல்கள் இருக்கு. 2035க்குள்ள 200க்கும் மேல போர்க்கப்பல்கள் இந்திய கடற்படையில் சேரப்போகுது. ஆத்ம நிர்பர் பாரத் நம்மளுக்கு ஒரு பெரிய பவரா மாறி இருக்கு. இது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி, எதிர்கால பாதுகாப்போட முதலீடு. இப்ப மட்டும் 52 கப்பல்கள் ரெடி ஆகிட்டு இருக்கு, கட்டிக்கிட்டு இருக்காங்க. முழுக்க முழுக்க இந்திய தயாரிப்புல 2047 நம்மளோட முக்கியமான நோக்கம் ஃபுல் ஆத்ம நிர்பர் பாரத் நேவி தான். அதாவது நம்ம கிட்ட இப்போ இன்ஜின் டெக்னாலஜியும் இருக்கு, மிசைல் டெக்னாலஜியும் இருக்கு. டெக்னாலஜியை வச்சுதான் இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைகிறோம். அதாவது ஃபைட்டர் ஜெட் டெக்னாலஜி நம்ம கிட்ட இல்லதான், ஒத்துக்கலாம். அதை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா நேவி வார்ஷிப்ல யூஸ் பண்ற இன்ஜின் டெக்னாலஜி நம்ம கிட்ட இருக்கு. அட்மிரல் திரிபதி சார் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு நாட்டோட பாதுகாப்பு வளர்ச்சிங்கிறது ஒரு போர்க்களத்துல மட்டும் இருக்கக்கூடாது. இண்டஸ்ட்ரி, இனோவேஷன், செயின், செமிகண்டக்டர்ஸ், டேட்டா நெட்வொர்க் எல்லாமே ஒரு போருக்கு முக்கியம் தான். அவர் சொன்ன மாதிரி ஒரு நாட்டோட ராணுவத்துக்கும் பாதுகாப்புக்கும் சப்மரின் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் பாதுகாப்பான டேட்டாவும் செமிகண்டக்டர்ஸும் தான். ஒரு பாதுகாப்பான டேட்டா இல்லாம அதுல செமிகண்டக்டர்ஸ் கரெக்டா நம்ம யூஸ் பண்ணாம எந்த துறையாலையும் வளர்ச்சி அடைய முடியாது. இப்போ நவீன கடற்படையினாலே போர்க்கப்பல்கள் மட்டும் இல்ல, இது ஒரு ஸ்மார்ட் எக்கோசிஸ்டம் ஆஃப் டெக்னாலஜி செக்யூரிட்டி. இப்போ இந்தியா 2047க்குள்ள விக்சிட் பாரத் ஆகிற பாதையில் இருக்கும். விக்சிட் பாரத்னா டெவலப்மெண்ட் இந்தியா. 2047 அதாவது 100வது சுதந்திர தின அன்னைக்கு விக்சிட் பாரத் அங்கிற இலக்கை நம்ம அடைஞ்சிருவோம். இது இல்லாம விக்சிட் பாரத்தோட முக்கியத்துவம் என்னன்னா எக்கனாமிக் growth, செக்யூரிட்டி டெவலப்மெண்ட், ஒரு நல்ல கவர்மெண்ட், டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட், இது எல்லாமே சேர்ந்ததுதான் விக்சித் பாரத் டெவலப்மெண்ட் இந்தியா. இந்திய கடற்படையும் இதே நோக்கத்தில் இருக்காங்க. அதாவது கடந்த 10 வருஷத்துல இந்திய பாதுகாப்புத்துறை உற்பத்தி 3 மடங்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. போன வருஷத்துல மட்டும் 1.5 லட்சம் கோடிக்கு தாண்டி இருக்கு பாதுகாப்புத்துறை. இது இல்லாம இந்தியா மகா சகார் விஷன்ல இருக்காங்க. நம்ம மட்டும் வளர்ச்சி அடையக்கூடாது, நம்ம பக்கத்துல இருக்கிற நாடுகளுக்கும் பாதுகாப்பு வேணும், அவங்களும் வளர்ச்சி அடையணும் அங்கிற நோக்கத்துல இந்தியா இருக்காங்க. அதுக்காக அவங்களோட பாதுகாப்புக்காக நம்ம நாட்டில இருந்து நம்ம டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய கொடுத்துருக்கோம். அதாவது பிரமோஸ், ஆகாஷ், பினாக்கா மாதிரி நிறைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ், மிசைல்ஸ்னு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது மற்ற நாடுகளை தாக்குறதுக்காக இல்லை, அவங்கள பாதுகாக்கிறதுக்கு மட்டும்தான். இதனால தான் இந்தியாவோட நம்பிக்கையும் அவரையும் சேர்த்து அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 40 நாளுக்கு ஒரு தடவை புது போர்க்கப்பல்கள் இந்திய கடற்படையில் சேருது. ஓகே, இப்போ என்னென்ன போர்க்கப்பல்கள் ஒர்க்கிங்கில் இருக்குன்னு பார்க்கலாம். என்னென்ன ஒர்க்கிங்கில் இருக்குன்னு பார்த்தா தான் இவ்வளோ கப்பல்கள் சேர போகுதுன்னு தெரியும். அப்படி பார்க்கும்போது இந்தியா நிறைய ப்ராஜெக்ட்ல ஈடுபட்டு இருக்காங்க. கப்பல்களை டெலிவரியும் பண்ணியிருக்காங்க. மீதி கப்பல்கள் ரெடி ஆகிக்கிட்டும் இருக்கு. ப்ராஜெக்ட் 15B டெஸ்ட்ராயர்ஸை பார்க்கலாம். ப்ராஜெக்ட் 15B கீழே 4 டெஸ்ட்ராயர்ஸை நம்ம கட்டுறோம். INS விசாகப்பட்டினம் நவம்பர் 2021 டெலிவரி பண்ணிட்டாங்க. அடுத்தது INS மர்மகா, இதையும் டிசம்பர் 2022 டெலிவரி பண்ணிட்டாங்க. அடுத்தது INS இம்பால், இதையும் டிசம்பர் 2023 டெலிவரி பண்ணிட்டாங்க. இப்போ INS சூரத் இருக்கு, இதையும் 2025 முடியறதுக்குள்ள டெலிவரி பண்ணிடுவாங்க. டெஸ்ட்ராயர்ஸை பார்த்துருப்போம். இப்போ ப்ராஜெக்ட் 17A கீழே மல்டி மிஷன் ஸ்டெல்த் ஃப்ரிகேட்ஸை கட்டிக்கிட்டு இருக்கோம். மொத்தமாக 7 ஃப்ரிகேட்ஸ் கட்ட போகிறோம். இந்த 7ல் 2 ஃப்ரிகேட்ஸ் ரெடி ஆயிருச்சு, கட்டி முடிச்சு டெலிவரி பண்ணிட்டாங்க. நம்ம ராணுவம் சக்ஸஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் 5 ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரிகேட்ஸும் டெவலப்மெண்ட்டில் இருக்கு, இதையும் சீக்கிரமாக டெலிவரி பண்ணிடுவாங்க. அடுத்தது ப்ராஜெக்ட் 18 டெஸ்ட்ராயர். இந்த ப்ராஜெக்ட் 18 கீழே நெக்ஸ்ட் ஜெனரேஷன் NGD உருவாக்க போகிறாங்க. அதாவது விசாகப்பட்டினம் கிளாஸ் டெஸ்ட்ராயர்ஸ் கீழே தான் இதை உருவாக்க போகிறாங்க. இதோட வெயிட் மட்டும் 13,000 டன் இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் 18 கீழே நம்ம உருவாக்குற டெஸ்ட்ராயர்ஸ் மொத்தமாக 8ல இருந்து 10 டெஸ்ட்ராயர்ஸ் உருவாக்க போகிறாங்க. இது இன்னும் டெவலப்மெண்ட்டில் தான் இருக்குது, இது இன்னும் கட்ட ஆரம்பிக்கல, டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெயிட் இருக்கிற டெஸ்ட்ராயர்ஸ் ப்ராஜெக்ட் 18 கீழே மட்டும்தான் உருவாக்கப்படுது. இந்த மாதிரி டெஸ்ட்ராயர்ஸ் நம்ம ஏர்கிராஃப்ட் கேரியர் பேட்டில் குரூப்புக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்தது சப்மரீன்ஸ், ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரீன்ஸ். மொத்தமாக 6 சப்மரீன்ஸை நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம். இதில் 5
சப்மரீன்ஸை ஏற்கனவே கட்டி முடிச்சு கடற்படை கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. 6வது சப்மரீன் இப்ப கட்டி முடிச்சு டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சப்மரீன் சக்சஸ்ஃபுல்லா ஒர்க் பண்றதுனால இன்னும் 3 சப்மரீன்ஸை ஆர்டர் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ப்ராஜெக்ட் 76 12 இண்டிஜினஸ் டீசல் எலக்ட்ரிக்கல் அட்டாக் சப்மரீன். மற்ற சப்மரீன்ஸ் மாதிரி இல்ல அட்டாக் சப்மரீன். அட்டாக் சப்மரீன்ல டிஃபென்ஸுக்காகவும் அஃபென்ஸுக்காகவும் வெப்பன்ஸ் இருக்கும். அதுவும் இல்லாம இது ரொம்ப அமைதியா போகும். மற்ற சப்மரீன்ஸ்லாம் வராம பதுங்கி இருந்தா போதும். ஆனா இந்த சப்மரீன் எதிரியோட எல்லைக்குள்ள போய் அட்டாக் பண்ணிட்டு வரணும். இது யார் உதவியும் இல்லாம நம்ம சொந்தமா உருவாக்குறோம். இது இல்லாம நம்ம சப்போர்ட்டுக்காக பல ஷிப் ப்ராஜெக்டையும் ரெடி ஆயிட்டு இருக்கு. இப்போ இந்தியா ஒரு 40 நாளுக்கும் ஒரு புது கப்பலை லான்ச் பண்ற ப்ராஜெக்டை பார்த்துருப்பீங்க. 2035 இந்திய கடற்படையோட பவர் எங்கேயோ போக போகுது. இது ஒரு சாதாரண வளர்ச்சியே இல்லை. நம்ம ஏற்கனவே நம்ம கடற்படை நேட்டோ ஸ்டாண்ட்ல இருக்கு. இந்த கப்பல்கள்லாம் நம்ம கடற்படையை சேர்ந்துருச்சுன்னா, அதாவது 2035 இருந்து 45க்குள்ள நம்ம இந்திய கடற்படையோட பவர் வேற லெவல்ல இருக்கும். ஒரு நாட்டுக்கு கடற்படை ரொம்பவே முக்கியம். அதாவது எந்த நாட்டுல எந்த இடத்துல பிரச்சனைனாலும் ஃபர்ஸ்ட் அமெரிக்காவோட கடற்படை தான் போய் நிற்கும். உங்களோட ஏர்ஃபோர்ஸ் போய் நிற்காது. அவங்களோட கடற்படையிலேயே அவ்வளோ ஃபைட்டர் ஜெட்ஸை வச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு நாட்டை பாதுகாக்கிறதுக்கும் ஒரு நாட்டை அழிக்கிறதுக்கும் கடற்படையும் ஒன்று முக்கியமானது. இந்திய கடற்படையோட இந்த வளர்ச்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடிய சீக்கிரமாவே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், குட் நைட்.